ஓகே. ஸோ ஹலோ காய்ஸ், இன்னையோட வீடியோவில் என்னோடய எக்ஸாம் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே கேட்பீங்க, இவ்வளோ நாள் டைம் இருந்துட்டு இப்போ தாண்டா போட்டு பார்க்குறியா அப்படின்னு கேட்பீங்க. எங்கெங்கே பேசி முடிக்கிறதுக்கே டைம் முடிஞ்சிருது. ஸோ முதல்ல நம்ம வந்து ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரியில் வந்திருக்கோம். ஸோ 5 மார்க்கு ஈஸியாக ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரியில் எடுத்துடலாம் அப்படின்றதுனால ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரியிலேருந்தே வந்திருக்கோம். ஸோ வந்து ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி எக்ஸசைஸ் 4.2 பேஜ் நம்பர் 73. ஃபஸ்ட்டு கொஷினில் வந்து ட்ரா அ லைன் செக்மெண்ட் AB 7 cm and mark a point P on it. Draw a line perpendicular to the given line segment at P. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ட்ரா அ லைன் செக்மெண்ட் AB, ஏவும் பியும் வரைஞ்சிக்கணும். அந்த ஏபியில் வந்து பி அப்படின்ற பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து அந்த பியிலேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஏபி அப்படின்னு போட்டு அவங்க சொன்ன மாதிரியே அந்த பி பாயிண்ட் வந்து அந்த லைனில் மார்க் பண்ணி அப்படியே இது பர்பெண்டிகுலராக பிக்யூ அந்த மாதிரி போட்டு இந்த டிகிரி போடுறது கன்ஃபார்ம். இது முக்கியம், ரொம்ப முக்கியம். அப்புறமேட்டா இந்த கடைசி இந்த ஃபைனல் ஆன்சர்ஸ் இருக்குல்ல, இது ரொம்ப 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 முக்கியம். ஸோ இங்கே என்ன போட்டிருக்குன்னா, ஏபிஸ் பர்பெண்டிகுலர் டு பிக்யூ. ஏபியும் பிக்யூவும் பர்பெண்டிகுலராக இருக்கா? ஸோ அதனால் நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் ஏபிக்யூ ஈக்குவல்ஸ் 90 டிகிரி. ஏவும் பியும் கியூவும் 90 டிகிரியில் தான் இருக்குது. அப்புறமேட்டா என்ன, ஆங்கிள் பிபிக்யூ ஈக்குவல்ஸ் 90 டிகிரி. பியும் பியும் கியூவும் 90 டிகிரியில் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஃபைனல் ஆன்சர்ஸ் டோட்டல் இம்பார்ட்டண்ட், செம்ம இம்பார்ட்டன்ட் கேஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஷினுக்கு போகலாம். ஓகே, ஸோ செகண்ட் கொஷின் பார்த்துடலாம். ட்ரா அ லைன் செக்மெண்ட் LM 6.5 cm. அதாவது LM வந்து 6.5 சென்டிமீட்டருக்கு இருக்கணுமா. அப்புறமேட்டா ஒரு பாயிண்ட் P வந்து அந்த லைன் செக்மெண்ட்டில் வந்து இருக்கக்கூடாதான். இது அப்புறமேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யூஸிங் அ செட் ஸ்கொயர், அதாவது ஒரு செட் ஸ்கொயர் வச்சு அந்த பர்பெண்டிகுலர் லைன் வந்து பியால் வந்து உருவாக்கணும். அதாவது இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா, நான் இங்கே ரஃப் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். எம் வந்து 6.5 சென்டிமீட்டருக்கு இருக்கணும். பி வந்து அந்த லைனில் இருக்கக்கூடாது, அதாவது அதுக்கு மேலே இருக்கணும். ஸோ பி போட்டாச்சா, பியிலேருந்து கியூ எவ்வளோ சென்டிமீட்டர் வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆனால் பர்பெண்டிகுலராக இருக்கணும், பேரலாக இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அதே தான் இங்கே மெயின் டயக்ராம்லேயும் போட்டிருக்கோம். எல்எம் வந்து 6.5 சென்டிமீட்டர். ஓகே, இது வந்து நம்ம ஒரு ரூலர் வச்சு மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம மெஷர் பண்ணி பார்த்ததில் எல்லுக்கும் எம்முக்கும் கரெக்டாக 6.5 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் டபுள் செக் பண்ணி பார்க்கணுங்க. அதில் தான் ஒரு டைம் போட்டோம் அப்படின்னு நினச்சிட்டா அப்படியே விட்டுறக்கூடாது. இதில் தான் நிறைய பேர்த்துக்கு மார்க் போகுது. அவங்கள பார்த்தாலே அப்படியே கஷ்டமாக இருக்குங்க. அப்படியே சில படிப்பாக நீங்கள் கூட ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க கூட இதில் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுருவாங்க. ஸோ நம்ம 4th கொஷினுக்கு போயிடலாம். ஓகே, 4th கொஷின் என்னென்னா, ட்ரா அ லைன் செக்மெண்ட் மெஷரிங் 7.8 சென்டிமீட்டர். அதாவது ஒரு லைன் செக்மெண்ட், அதுக்கு என்ன வேணாலும் பேர் கொடுத்துக்கலாம், ஆனால் அது வந்து 7.8 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். மார்க் அ பாயிண்ட் பி அபோவ் இட் அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 5 சென்டிமீட்டர். அந்த பி வந்து அந்த லைன் செக்மெண்ட் இருக்குல்ல, அதுலேருந்து 5 சென்டிமீட்டர் அபோவில் இருக்கணுமா. இந்த பியிலேருந்து இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு ஒரு பேரலைல் லைன் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இங்கே ரஃப் டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்கள். இங்கே வந்து நான் வந்து XY அப்படின்னு போட்டுக்கிட்டேன். ஸோ XYலேருந்து அது 7.8 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். ஓகே, நான் இங்கே மெயின் டயக்ராமில் கூட போட்டேன், ஆனால் ரஃப் டயக்ராமில் போட மாட்டேன். ஸோ இதுக்கு தான் கைஸ், ரஃப் டயக்ராமில் வந்து நீங்கள் போட்டு பார்த்துட்டு ரஃப் டயக்ராமில் வந்து தப்பு இருந்துச்சுன்னா அப்படியே அதை வந்து நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணி அப்புறமேட்டா தான் கைஸ் மெயின் டயக்ராம் வரையணும். மெயின் டயக்ராம் வந்து ஆக்சுவலி மெயின் டயக்ராம் மட்டும் வரைஞ்சிங்கன்னா அதுக்கு வந்து மார்க் கிடைக்காது. ரஃப் டயக்ராமும் சேர்த்து தான் வரையணும், அப்போ தான் மார்க் கிடைக்கும். ஓகேவா? ஸோ வந்து இப்போ
நான் வந்து XY அப்படின்னு எடுத்திருக்கேன். அது கரெக்டாக 7.8 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ வந்து XYலேருந்து 5 சென்டிமீட்டர் கழிச்சு B வருது கைஸ். இப்போ வந்து கரெக்டாக ஒரு பேரலல் லைன் போட்டிருக்கோம் 5 சென்டிமீட்டரில். ஸோ மெயின் டயக்ராம்லும் அதே தான் பண்ணியிருக்கோம். ஸோ எதுக்கோ மெஷர் பண்ணிக்கலாம். ஸ்கேல் கிடச்சிச்சு. எப்போவுமே சென்டரில் மெஷர் பண்ணாதீங்க கைஸ், கார்னர்லேருந்து மெஷர் பண்ணுங்கள். ஸோ 7.8 5 சென்டிமீட்டரா? 5 சென்டிமீட்டர் கிடச்சிருச்சு. அதே மாதிரி இதையும் மெஷர் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இதுவும் 7.8 கிடச்சிச்சு. ஸோ லெட்ஸ் கோ கைஸ். கரெக்டு நம்ம போட்டது. அப்புறமேட்டா இதுக்கும் ஃபைனல் ஆன்சர் செம்ம முக்கியம் கைஸ். எல்லாம்க்கு நான் சொல்லணும்னு தெரில, இதுக்கும் ஃபைனல் ஆன்சர் முக்கியம். எல்லாத்துக்கும் நீங்கள் ஃபைனல் ஆன்சர் போடணும் கைஸ், இல்லாட்டி அதுக்கு ஒரு மார்க் குறைச்சி விட்ருவானுங்க. ஓகே, XY = 7.8 சென்டிமீட்ரு. எக்ஸும் ஐயும் பிசிக்கு வந்து பேரலாக இருக்குது. ஆக்சுவலி இங்கே வந்து பிசி அப்படின்னு போடணும். ஓகே, அந்த மாதிரி இப்போ பி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பேரலல் லைன்றதுனால இன்னொரு ஒரு ஆல்ஃபபெட் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க கைஸ், போதும். ஓகே, இப்போ 5th கொஷினுக்கு போயிடலாம். ட்ரா அ பேரலல் லைன் அண்ட் மார்க் அ பாயிண்ட் ஆர். அதாவது ஆர் வந்து பிலோ இட். அதாவது ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுங்க கைஸ். அந்த லைனுக்கு கீழே வந்து ஆர் அப்படின்ற பாயிண்ட் வந்து 5.4 டிஸ்டன்ஸில் வந்து மார்க் பண்ணும். அந்த ஆரால் இது இந்த லைனுக்கு வந்து பேரலாக போடணும் கைஸ். இதோ இங்கே போட்டிருக்க பாருங்க, நம்ம ரஃப் டயக்ராம் பார்க்க தேவையில்லை எப்படியோ. ஸோ அந்த லைனுக்கு பேர் நான் ஏபி அப்படின்னு கொடுத்து வச்சுருக்கேன் கைஸ். ஆர் வந்து அது கீழே மார்க் பண்ணியாச்சா? இப்போ வந்து கரெக்டாக 5.4 சென்டிமீட்டரில் வந்து அந்த லைன் போடணும். அதுக்கு மேலே இருக்கிறது பி, அப்புறமேட்டு அதுக்கு சைடில் இருக்கிறது, அதாவது அந்த லைனில் இருக்கிறது எஸ் அப்படின்னு வந்து நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுக்கு பதிலாக இந்த லைனும் இந்த எஸ்ஸும் ஏதாவது நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் கைஸ். ஆனால் இந்த ஆர் வந்து கன்ஃபார்ம் ஆர் தான் இருக்கணும், ஏன்னா அவங்க கொஷினே கொடுத்துட்டாங்களே. ஸோ வந்து என்ன போட்டிருக்கோம், 5.4 சென்டிமீட்டர் இருக்கா அப்படின்ட்டு. ஓகே, பார்த்துடலாம். ஓகே, 5.4 சென்டிமீட்டர் இருக்குது. அப்புறமேட்டா இங்கேயும் பார்க்கணும். ஸோ இங்கேயும் 5.4 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ நம்மளோட ஆன்சர் கரெக்ட். ஸோ இப்போ வந்து என்ன போட்டிருக்கோன்னா PR = 5.4 சென்டிமீட்டர். பியும் ஆரும் 5.4 சென்டிமீட்டர் இருக்கா, அதனால் AB is parallel to RS. இது வந்து பேரலல் சிம்பிள். இது வந்து பெர்பெண்டிகுலர் சிம்பிள். இது வந்து ஆங்கிள். ஓகே, இந்த கீவேர்ட்ஸ்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி முடிஞ்சு. பாய்.